மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட 35 தொகுதிகளில் அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது. தென் சென்னை, கன்னியாகுமரி, புதுச்சேரி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை, வேலூர் ஆகிய தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததுடன் 9 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கும் 3 தொகுதிகளில் 4வது இடத்திற்கும் தள்ளப்பட்டது. அதிமுகவின் இந்த பின்னடைவுக்கு காரணம் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருந்ததுதான் என்று முழு அளவில் உணர்ந்ததன் விளைவாகவே அக்கூட்டணியில் இருந்து வெளியே வந்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தார். தற்போது பாஜக கூட்டணியில் போட்டியிட்டதன் காரணமாகவே ஓபிஎஸ், டிடிவி ஆகியோரும் தோல்வியை தழுவியுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுக 3 அணிகளாக பிளவுபட்டு நிற்பதே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்விக்கு காரணம் என்று அக்கட்சியின் தொண்டர்கள் கருதுவதால் இனியும் காலதாமதம் செய்யாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவது என எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். இதன் எதிரொலியாக முதற்கட்டமாக ஓபிஎஸ் அணியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டு இன்று சென்னையில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த கட்டமாக டிடிவி தினகரனுடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. நிபந்தனைகளுடன் இருவரையும் மீண்டும் அதிமுகவில் இணைத்து கட்சியை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தொண்டர்கள் விரும்புவதாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக வட்டாரங்கள் கூறி வருகின்றன. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் கட்சியை பலப்படுத்தி மீண்டும் முதலமைச்சர் அரியணை ஏறுவது மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று கட்சி தலைமை உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.